ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பணி நிரந்தரம், ஊதியம் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரகு வழங்கும் கூடுதல் தகவலை பார்க்கலாம். ரகு, தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரம். கண்டிப்பாக ஸ்ரீதர், காலி பணியிடங்களை நிரப்புதல், கோடை விடுமுறை 1 மாத காலம் வழங்க கோருதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 1000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நீண்ட காலமாக பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மே மாதம் கோடை விடுமுறையை முழுமையாக வழங்க வேண்டும், தேர்தலின் போது திமுக வழங்கிய தேர்தல் அறிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். கடந்த ஆண்டு 15 நாட்கள் தங்களுக்கு கோடை விடுமுறை வழங்கப்பட்டது என்றும் இந்த ஆண்டு 1 மாதம் கோடை விடுமுறை வழங்குவதாக அமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 11 ஊராட்சி ஒன்றியங்களையும் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அங்கன்வாடி உதவியாளர் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக அரசு தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி ரகு.